பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கியில் செலுத்தி புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோடியின் அடுத்த அதிரடி தங்கம் பதுக்குபவர்கள் மற்றும் கருப்பு பணத்தை நிலமாக மாற்றி வைத்திருப்பவர்களை குறிவைப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதாவது மோடி தற்போது அறிவித்திருக்கும் திட்டம் வெறும் ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருப்பவர்களை மட்டுமே பாதிக்கும். ஆனால் கருப்பு பணத்தை தங்கமாகவோ அல்லது நிலங்களாகவோ மாற்றி வைத்திருப்பவர்களை ஒன்றும் செய்யாது. ஏனெனில் இந்தியாவில் ஏராளமானோர் தங்கள் கருப்பு பணத்தை தங்கம் மற்றும் நிலங்களில் முதலீடு செய்துள்ளனர். எனவே அவற்றை தடுக்கும் பொருட்டு மத்திய அரசின் அடுத்த அதிரடி திட்டம் இதுதான். தங்கத்தை சேமித்து வைத்திருப்பவர்கள் அதனை முறையாக வங்கிகளில் பதிவு செய்ய வேண்டும். அதாவது தங்களின் ஆதார் எண்ணில் இணைத்து அதன் பின் அந்த தங்கத்தை பயன்படுத்தலாம். நகையாக அல்லாமல் தங்க கட்டியாகவும் மற்றும் தங்க காசுகளாகவும் வைத்திருப்பவர்கள் அதை வங்கியில் இருப்பு வைத்து ஆதார் எண்ணோடு இணைத்து ஈட்டுறுதி பத்திரமாக மட்டும் வைத்துக் கொள்ள முடியும். இனிமேல் தங்கம் வாங்குபவர்களின் ஆதார் எண்ணை கண்டிப்பாக பெற வேண்டும். இல்லையே நகைக்கடை நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் கருப்பு பணத்தை பதுக்குவது முடியாமல் போகும். முக்கியமாக தங்கத்தின் விலை 70% வரை வீழ்ச்சியடையும். அதேபோல் நில உடைமைதாரர் உரிமை புதுப்பிப்பு திட்டம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்படும். அதன்படி நில பத்திரங்கள் அனைத்தையும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சமர்ப்பித்து ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும். இதன் மூலம் நில மோசடி செய்வதும் பினாமியாக சொத்து சேர்ப்பதும் தடுக்கப்படும். அதேபோல் வாகன உரிமை மீள்பதிவு திட்டம், அந்நிய பொருள் பண்டமாற்று திட்டம் மற்றும் இந்திய நுண்ணோக்கு பாதுகாப்பு திட்டம் என பல திட்டங்கள் மத்திய அரசு அமல்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன.